கடந்த மார்ச் 19ஆம் தேதி வெளிவந்த படம் தான் யூத். படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் ஹாப்பிராஜ் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷோட நடிப்புலையும் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ நம்ம போட்டுருவோம். ஏன்னா தேட்டரில் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ அடுத்ததாக யூத் படத்துடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் 20ஆம் தேதி நம்ம படத்தோட ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக எப்படி தேட்டரில் தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட் டார்கெட் பண்ணி படம் ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஓடிடிலையும் படங்களை வெளியிடுவாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக ஓடிடியில் அப்படி தான் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ சுராஜுக்கும் என்னுக்கும் கான்வர்சேஷன் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவர் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்கிறதுனால கின் அண்ட் கேங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக அவர் லிரிக் எழுதியிருக்காரு, பாட்டு பாடியிருக்கிறாரு. ஜி பிரகாஷும் என்னதான் பாடினாலும் இவரும் ஒரு மெயின் சிங்கராக ஒரு சில பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. பாடலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கானா பாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு பர்சனலி அந்த பாட்டு பிடிக்கல. மற்றபடி எடுத்துட்டிங்கன்னா மீதி பாடல்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு புது டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு எதுவுமே இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே அவர் ராயன்ற ஒரு படம், திருச்சிற்றம்பலம் படம் தனுஷ் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக 2019 இவரோட அந்த ஒரு பயணம் கிட்டத்தட்ட தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 18 ஏஜில் அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இவருக்கு வெளிவந்துச்சு. ஸோ அந்த படம் தனுஷ் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தார். வெற்றிமாறன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு. அதில் படிப்பு ரொம்ப முக்கியம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மெயின் கான்செப்டாக எடுத்து தான் இந்த யூத் படமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம், ராயன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. திருச்சிற்றம்பலம் தனுஷ் டைரக்ஷன் கிடையாது, வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த படத்தில் என்னப்பா சொல்ல வராங்க, எதுக்காக அந்த படத்தை அந்த மெயின் கான்செப்ட் அப்படின்றது அதை கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. படிப்பு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அது வரைக்கும் ஒரு 2 hours எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். காதலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டேஸில் வரக்கூடியது ஒரு இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃப்ரெண்டு கேரக்டர் வேறு சொல்லுவான், நீ இது வரைக்கும் லவ் பண்ணது தான் லவ் கிடையாது, இது கனகாவை லவ் பண்ணது தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பிரவீன் கிட்ட சொல்லும்போது அதுவுமே ஒரு ட்ரூவான ஒரு லவ்வாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலுக்கு நம்ம போயிடுவோம். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். இப்போ ஹீரோயின் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 12th நீ பாஸ் ஆன அப்படின்னா நான் உன்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலாக கென் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்றதுக்கு பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு காதல் பெத்தவங்க கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இப்போ பெத்தவங்க என்னதான் ஒரு சின்ன ஒரு தவறுகள் செஞ்சிருந்தாலும் நானும் இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் செஞ்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு எண்டிங்கில் ஒரு சுவாரஸ்யமாக நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ படத்தை போய் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபன் எலமெண்ட்டாக இன்ட்ரோல் பிளாக் பயங்கரமாக இருந்தது. அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்க்கும்போது அது ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாக இருந்தது. பலது சொல்லலாம். படத்தில் அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 2 hours 20 minutes டியூரேஷன். ஸோ 2 hours 20 minutes எப்படி போகுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கும்.